அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த். போன வீடியோவில் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வாரா அப்படியே எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப வர்சன் ஆகிட்டு இருக்கு. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இந்த ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் மூல காரணமாக இருந்து இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அட்டாக்ஸ்க்கெல்லாம் மாஸ்டர் மைண்டாக செயல்பட்ட ஆசிம் முனீருக்கு எதிராக மிகப்பெரிய ராணுவ கிளர்ச்சியை வெடிச்சிருக்கு என்றுதான் தகவல் வெளியாகி இருக்கு. அந்த ராணுவ கிளர்ச்சியை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவர் அரசு செய்யப்பட்டாரு, அந்த ராணுவ தளபதியே மாற்றப்பட்டார் அப்படிங்கிற செய்திகளும் உலா வந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு படி மேல போய் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, பாகிஸ்தானுடைய பிரதமரான ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து பங்கர் சொல்லக்கூடிய அந்த பதுங்குகுழியில பதுங்கியிருக்கா, அதெல்லாம் தகவல் வருது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அவருடைய வீட்டினுடைய அருகிலே வந்து ட்ரோன் தாக்குதல்லாம் நடத்தப்பட்டதாலாம் தகவல் வெளியில வந்துட்டு இருக்கு. NDTV கூட ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் படி அவங்க வந்து பாகிஸ்தான்ல ஒரு ஜனாதிபதி ஆட்சி, குடியரசுத் தலைவர் ஆட்சி, இன்னும் சொல்ல போனா ராணுவ ஆட்சியை அமல்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்று சொல்றாங்க. இப்போ இல்லைங்க, இப்போ பாகிஸ்தானுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1947ஆம் ஆண்டு ரெண்டு பேருக்குமே, இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி, ஒரே ஆண்டு தான் சுதந்திரம் கிடைச்சது. ஆனால் இந்தியாவில் நம்ம எவ்வளோ ஜனநாயக முறைப்படி நம்ம தேர்ந்தெடுத்த பிரதமராக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இந்த மாநில அரசுகளாக இருக்கட்டும், எவ்வளோ மதிப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கோங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் மாறாக பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இதுவரை ஒரு முறை கூட 5 ஆண்டுகள் ஒரு பிரதமர் நிறைவு செஞ்சதே கிடையாது. ஒன்று அந்த பிரதமரை கொண்டுருவாங்க, இல்லைன்னா ராணுவ ஆட்சி அமல்படுத்தி பிரதமரை தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன் இப்போ பாகிஸ்தான்ல இருக்கு இல்லையா? அதனால பிரதமரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. எங்கேயோ இருந்த பாகிஸ்தானை இங்கே இருந்தா என்ன, நேற்றுக்கு வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, நீங்க படுவாசமா பிச்சை எடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி பிச்சை எடுத்து பாகிஸ்தானை இந்த அளவுக்கு மோசமாக தள்ளிய 2 பேர், ஒன்னு ஷெஹபாஸ் ஷெரீப், இன்னொன்னு ஆசிம் முனீர், 2 பேர் மேலேயும் பாகிஸ்தான் 3 பேரும் கூட சொல்லலாம். இந்த நாட்டு தீவிரவாதத்தை வளர்த்து விடுறாங்களே, தீவிரவாதமும் ஒரு நபராதான் எடுத்துக்கிறாங்க நாடா. ஆமா, அவங்க அதனால ஒட்டுமொத்த ராணுவமும் இவங்க மேல ஒரு கோபத்துல இருக்கிறதுனால அந்த ஒட்டுமொத்த நாடுமே பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ரோக் ஸ்டேட் மட்டும் இல்லாம இட்ஸ் அ ஆர்மி கண்ட்ரோல்டு ஸ்டேட். இன்னொரு விஷயம் நீங்க சொல்லியிருந்தீங்க, அந்த பிரதமர் பத்தி சொல்லும்போது, இதற்கு முன்னாடி பிரதமரா இருந்த இம்ரான்கான் அவர்கள், அவர்களுடைய ஆதரவாளர்களும் அங்க கிளர்ச்சியில ஈடுபடுறதாலாம் தகவல் வந்துட்டு இருக்கு. இல்ல வீடியோலாம் எடுத்து போடுறாங்க, பைக்ல ரேலி மாதிரி போயிட்டு ஏதோ கோஷம்லாம் எழுப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா கரெக்டா காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகிஸ்தான்ல ஒரு எக்ஸ்ட்ராடனரி சிச்சுவேஷன் நிலவுது, போர் பதற்றமாக இருக்கு, இப்போ தும்முனதான் கரெக்டா இருக்கும், டக்குன்னு தும்பிட்டாங்க. இம்ரான்கான் ஆதரவாளர்களை எப்படி பாகிஸ்தான் அரசு சமாளிக்க போகிறது என்று தெரியவில்லை. உண்மையிலே சொல்லப்போனா அவங்க ரொம்ப ட்ரபுள்ல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு சைடு பார்த்தா பலூச் அந்த லிபரேஷன் ஆர்மி, இன்னொரு சைடு பார்த்தா பாகிஸ்தானுடைய அந்த இம்ரான்கானுடைய ஆதரவாளர்கள், இன்னொரு சைடு நம்ம ராணுவத்தினுடைய தாக்குதல், அங்க உள்ள உள்நாட்டு கிளர்ச்சி, ராணுவத்துக்குள்ளே உள்ள கிளர்ச்சி அப்படிங்கிற ரொம்ப ட்ரபுள்ல இருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்த பலூச்சிஸ்தான் இருக்கக்கூடிய குவேட்டா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு, மோரலஸ் பலூச்சிஸ்தான் ஒரு 3வது மேஜர் சிட்டி அது. அதை பலூச் லிபரேஷன் ஆர்மி ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி விட்டது. பாகிஸ்தான் ராணுவம் அந்த இடத்தை விட்டு வெளியேறி விட்டது என்றெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு விரைவில் வந்துவிடும். எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தானுடைய வரலாற்றிலேயே இந்த இரவு தான் ரொம்ப குரூஷியலான ஒரு இரவு. இந்த இரவை விட ஒரு குரூஷியலான இரவு எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஒட்டுமொத்த நாடு இருக்குமா இருக்காதா என்பதற்கு இந்த இரவு அதுக்கு பதில் சொல்லிவிடும் நினைக்கிறேன். ஓகே, அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க கை வைக்க கூடாத இடத்துல வந்து கை வச்சிட்டாங்களோ அப்படின்னு அவங்க இதுக்கப்புறம் தான் நினைப்பாங்க. ஏன்னா ஒரு அவசர கதியில அந்த தொடுக்கப்பட்ட தாக்குதலா தான் இது பார்க்கப்படுது. ஸோ அவசரமா நேற்று தான் வந்து நம்ம பதிலடி கொடுத்தோம் அந்த பகல்காம் தாக்குதலுக்கு. ஸோ ஆனா இன்னைக்கே அவங்க திரும்ப தாக்கும் போது அது வந்து ஒரு அவசர கதியில தொடுக்கப்பட்ட தாக்குதலா தான். இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான வித்தியாசமாக நான் பார்க்கிறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, பிரதமர் மோடி அவர்கள், கப்பற்படை தளபதி, விமானப்படை தளபதி அஜித் தோவல் அவர்கள், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்று எல்லாரோடையும் கிட்டத்தட்ட 10 நாள் 13 நாள் வந்து மீட்டிங் ஆலோசனை பண்ணி அப்புறமா டார்கெட்டடா தீவிரவாதிகளை மட்டும் சுட்டு வீழ்த்தினார். ஆனா மாறாக பாகிஸ்தான் பாருங்க, திக்கே தெரியாம எதை தாக்குறோம்னு தெரியாம நேற்று இரவு மட்டுமே 15 இந்திய நகரங்கள் மேல மிசைல் தாக்குதல் நடத்திருக்காங்க. அது நம்மளுடைய S-400 ஒட்டுமொத்தமாக சுட்டு வீழ்த்திருக்கு. இந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம், ரஷ்யா கிட்ட வாங்கின அந்த ஆன்டி மிசைல் சிஸ்டம் நேற்று பாகிஸ்தான் நடத்தின தாக்குதல்ல இருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கு. அதான் பாகிஸ்தான் எப்பவுமே நம்ம பிளான் பண்ணி பண்ணும், எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணும் என்று சொல்வது ஒரு நகைப்பாக இருந்தாலும் உண்மையிலே அதுதான். ஒரு பிளானிங்கே இல்லாம அவங்க வந்து இந்த கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கான உதவிக்கரம் நீட்டுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எந்த சைடுமே கிடையாது. ஸோ எக்கனாமிக்கலா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்களான்னு கேட்டா கிடையாது.
ஸோ ஆர்மியில தான் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்குதா கேட்டா கிடையாது. ஸோ இல்ல அண்டை நாடுகள் தான் அவங்களுக்கான சப்போர்ட் கொடுப்பாங்களான்னு கேட்டாலும் கிடையாது. ஸோ எல்லா சைடு பார்த்தாலும் அவங்களுக்கு அடி மாதிரி தான். கிட்டத்தட்ட நம்ம முதல்வர் கூட சொல்லுவார்ல, மத்தளத்துக்கு 2 சைடு தட்டுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இத்தனை நாட்களாக பாகிஸ்தானுக்கு வந்து இந்த டெரருக்கான ஃபண்டிங் சப்ளை பண்ணி கொண்டு இருந்த யூஎஸ்ஏ இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க பாத்தீங்களா, பாகிஸ்தான் வந்து டெரரை ஊக்குவிக்குது, அதாவது தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது என்று யூஎஸ் சொல்லியிருக்காங்க. இத்தனை நாட்களாக பாகிஸ்தானுக்கு அதை ஃபண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தது யூஎஸ் தான். அதுதான் அவங்களுக்கான மெயின் செட்பேக்காவே பார்க்கப்படுது இன்னைக்கு. ஸோ மார்க்கோ ரூபியோ கூட டைரக்டா அவங்கள்ட்ட பேசினதாலாம் தகவல் வருது. என்னன்னா, நீங்க வந்து இந்த நகர்வை வந்து கைவிடணும், இது அடுத்த கட்ட நகர்வாவே போகக்கூடாது, எஸ்கலேட்டிங்கே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினதாலாம் தகவல் வந்துட்டு இருக்கு. ஆமா. ஸோ இன்னும் ஒரு சில தகவல் படி நீங்க கராச்சி போர்ட், கராச்சி துறைமுகத்தை இந்திய கப்பற்படை வந்து தாக்கி தரைமட்டமாக்கி விட்டது, அந்த கராச்சி துறைமுகமே பற்றி எரிகிறது என்று ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி அந்த செய்திகள் உள்ளா வந்த வண்ணம் இருந்தன. எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவலாக அதே நிறுவனங்கள் யாரெல்லாம் அந்த செய்திகளை போட்டாங்களோ அவங்களே இந்த பிற்காலத்துல அப்படிலாம் நடக்கவில்லை, கராச்சி துறைமுகம்லாம் ஒன்றும் பட்டு எரியல, ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து போய் தாக்குதல் நடத்தல அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. இதனாலதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றது, எதுவா இருந்தாலும் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸை செய்திகளாக போட வேண்டாம். அதுவும் இந்திய கப்பற்படை, விமானப்படை, காலாட்படை என்று நம்மளுடைய ராணுவம் சார்ந்த தகவலை எதையுமே அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸாக போட வேண்டாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐஎன்எஸ் விக்ராந்த் வந்து போய் தாக்கிருச்சு அப்படிலாம் சொல்றாங்கல்ல. ஸோ இன்கேஸ் அப்படி ஐஎன்எஸ் விக்ராந்த் இந்த தாக்குதல ஈடுபட்டு இருந்துச்சு அப்படின்னா, இன்னொரு காலத்துல என்ன நடந்துச்சோ அது திரும்பவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து சாத்தியக்கூறு வந்து அதிகமாக தான் இருக்கு. 1971 இதே ஐஎன்எஸ் விக்ராந்த் ஈடுபட்டனால தான் பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே கிரியேட் ஆச்சு. ஸோ அது திரும்ப ஹிஸ்டரி ரிப்பீட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு இந்தியாவிலையுமே ஒரு சில நகரங்கள்ல, மேஜர் சிட்டிஸ்ல ஒரு விதமான பதட்டம் நிலவுவது உண்மைதான். டெல்லியில பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினான இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியா கேட். இந்த இந்தியா கேட்ல பொதுமக்களை எவாக்குவேட் பண்ணும் பணியில காவல்துறை ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் பல நகரங்கள்ல முக்கியமான சைட்ஸ்ல இருந்து மக்களை அப்புறப்படுத்தும் வேலையில ஈடுபட்டிருக்காங்க. ஏன்னா பாகிஸ்தானோட மிசைல்ஸ் நம்முடைய ஆன்டி மிசைல் சிஸ்டம் அது சக்சஸ்ஃபுல்லா இன்டர்செப்ட் பண்ணி தகர்த்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலுமே ஒரு சேஃப்டி மெஷர், இந்த பொது வழியில பேனிக் இருக்கக்கூடாது. நாளை காலை விடியும் போதுதான் பேனிக் எப்படி இருக்கு நமக்கு தெரியும். ஏன்னா மக்கள் வேலைக்கு போகணும், இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்றால் நம்ம ஆண்டவனை வேண்டிக்கலாம். எந்த ஒரு இந்திய பிரஜையினுடைய இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படாத வண்ணம் நம்முடைய பாதுகாப்பு படை அங்க இலையில நின்றுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலுமே ஜம்மு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிளாக் அவுட் அப்படிங்கிறாங்க. கம்ப்ளீட்டான பிளாக் அவுட் வந்து ஜம்மு பகுதியில் நடந்தது. அதே மாதிரி அமிர்தசரஸ் அந்த பொற்கோயிலுமே வந்து இதுவரைக்கும் இல்லாத வகையில வந்து மின்விளக்குகள் வந்து அணைக்கப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஐபிஎல்மே வந்து கம்ப்ளீட்டா இன்னைக்கு நிறுத்தியிருக்காங்க. அந்த தர்மசாலா நடக்கக்கூடிய அந்த ஐபிஎல். ஸோ இதற்கு மேலும் நடத்தலாமா, நடத்த வேண்டாமா அப்படின்லாம் ஆலோசிச்சுட்டு இருக்காங்க பிசிசிஐ. என்னன்னா, இப்போ ஐபிஎல் குறித்தான செய்தி வந்து நீங்க எடுத்ததுனால சொல்றேன், நிறைய செய்தி நிறுவனங்கள் ஏதோ ஐபிஎல் ஏதோ ஆக்சிஜன் மாதிரி, ஐபிஎல் எல்லாம் யாருமே சுவாசிக்க முடியாது, யாருமே உயிர் வாழ முடியாது என்று அதையே கட்டிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. ஐயோ ஐபிஎல் நிறுத்திட்டாங்க அங்க அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஐபிஎல் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கு. அது பிரைம் டைம்ல வச்சு எப்படி ஐபிஎல் நடக்குமா, சென்னையில மட்டும் வச்சு நடக்குமா, இல்ல பெங்களூர்ல வச்சு நடக்குமா, இல்ல வேற ஏதாவது விசாகப்பட்டினம் ஏதாவது, இல்ல புதுசா ஸ்டேடியம் கட்டுவாங்களா, அகமதாபாத்ல எல்லாம் நடக்குமா, இதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து விட்டு நம்மளுடைய ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் குறித்தும், இந்தியா எப்படி இது போன்ற தருணத்துல அந்த யுனைடெடா இருக்கணும், ஒன்றாக இருக்கணும் என்பது குறித்து அதிகமாக பகிருங்கள் என்று சக ஊடக நிறுவனங்களுக்கு நம்ம ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கலாம். அதே மாதிரி அங்க பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய 4 அமைச்சர்கள் வந்து நாட்டை விட்டே வந்து தப்பித்து பக்ரைன், துபாய் அந்த மாதிரி வந்து வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போனதாலாம் செய்திகள் வந்துட்டு இருக்கு. இது வந்து அந்த ஃபிளைட் டிக்கெட் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபிளைட் டிக்கெட் எடுத்து போட்டு இது முக்கியமான ஆள் வெளில போயிருக்காங்க, யாரும் கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் இதெல்லாம் புதிர்களாக போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போனது பிறகாக இப்போ ஹமாஸ் பாத்தீங்கன்னா எப்படி அவங்க செயல்படுவாங்கன்னா, அதனுடைய தலைவர்கள் கத்தார்ல பெரிய பெரிய உயரமாக இருக்கக்கூடிய அந்த கட்டுமானங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு அப்பாவி மக்கள் வந்து போருக்கு ஏறி விடுவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் நடக்க போகுதா, அமைச்சர்கள் எல்லா இந்த ஆசிமொழி எல்லாம் ஃபேமிலியை பேக் பண்ணி முன்னாடி அனுப்பிச்சு விட்டாரு. அதே மாதிரி இப்போ ஒவ்வொருத்தராக வெளிநாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இங்க வெறும் சிப்பாய்களை மட்டும் நிறுத்த போறாங்களா அப்படின்னு தெரியல. இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அகைன் ஒரு வித்தியாசம். நம்மளுடைய பிரதமராக இருக்கட்டும், நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர், நம்மளுடைய இந்த பாதுகாப்பு ஆலோசகர் அனைவருமே தே ஆர் ஆன் தி ஃப்ரண்ட் லைன், எப்பவுமே ஆக்டிவாக இருக்காங்க. மற்றவர்கள் மாதிரி பதுங்குயில போய் பதுங்கலை, இல்லைன்னா தப்பிச்சு ஓட முயற்சிக்கல, நாங்க தான் செய்கிறோம் என்று இந்திய ராணுவத்தை விட்டு பிரஸ் பிரீஃபிங் கொடுக்குற அளவுக்கு இங்கு அவ்வளவு போல்டாக இருக்காங்க.
நீங்க இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் என்னவா வித்தியாசம், இரு நாடுகள் தானே என்று சொல்பவர்களுக்கு இந்த எக்ஸாம்பிள்ஸா நம்ம சொல்லலாம். இப்போ ட்விட்டர்ல வந்து இன்னொரு விஷயம் ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு. என்னன்னா, இந்த அமாஸோடைய தலைவர் இருக்கார்ல இஸ்மாயில் அப்படிங்கிறவர், ஸோ அவருக்கு என்ன நேர்ந்ததோ அதே மாதிரி ஆசிம் முனீருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் நிறைய ட்விட்டர்ல நிறைய பேர் போட்டு. காரணம் என்னன்னா, ஆசிம் முனீர் என்பவர் தான் இந்த ஒட்டுமொத்த குழப்பத்திற்கும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். பெஹல்காம் தாக்குதலுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஆசிம் முனீர் என்பவர் தான் இந்தியாவுக்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் டூ நேஷன் தியரியை பத்தியும் காஷ்மீர் பத்தியும் ஜிஹாத் பத்தியும் ரொம்ப ஓப்பனாக பேசினாரு, வெறுப்ப கக்குனாரு அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறமா பிஓகேல ஒரு சில தீவிரவாத தலைவர்கள் ஒன்று கூடி பெரிய பொதுக்கூட்டம் எல்லாம் போட்டு காஷ்மீரை ஜிஹாத் பண்ணுவோம் என்று பேசினாங்க. ஹமாஸ் தலைவர்கள்லாம் வந்து அங்க கலந்துக்கிட்டாங்க என்றெல்லாம் நிறைய செய்திகள் உலா வந்தன. அதற்கு பிறகாக தான் இங்க பெஹல்காம் தாக்குதலே நடந்திருக்கு. இந்தியாவில் நடந்த பல தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா செயல்பட்டது இந்த ஆசிம் முனீர். ஆசிம் முனீருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தான் இந்தியா ரிட்டாலியேட் பண்ணியிருக்கு, அந்த தீவிரவாதிகளை தாக்கி இருக்கு. அப்போ எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா, இவ்வளவு பண்ணிட்டு அவர் இப்ப எங்க போனாரு அப்படிங்கிற விஷயமே தெரியல. நம்மளுடைய நாட்டுல எல்லாருமே பொதுவெளியில இருக்காங்க, பொதுவெளியில இருக்காங்க, எங்க இருப்பாங்க அப்படிங்கறத மீடியா ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க எங்கன்னே தெரியல. பாகிஸ்தான்ல பல நகரங்கள் இப்போ பிளாக் அவுட் ஆகி இருக்கு. இனிமே இந்த விடிஞ்சாலும் தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த விக்ரம் படத்துல இந்த ஒரு இரவு வந்து ரொம்ப குரூஷியலான இரவு, இதை தாண்டிட்டோம்னா அப்படின்னு அந்த மாதிரி இந்த விடிஞ்சாலும் தெரியும் பாகிஸ்தான்ல எவ்வளவு விமானங்கள் வீழ்த்தப்பட்டன, எவ்வளவு நகரங்கள்ல எவ்வளவு தாக்குதல் நடந்திருக்கு, இன்னும் எத்தனை விமானப்படை மட்டும் இல்ல சோல்ஜர்ஸ் எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க என்பதெல்லாம் விடிந்த பிறகாக நாளைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா தரப்புல இருந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி 9 மணிக்கு பிரீஃபிங் கொடுக்குறாங்க. அதற்கு பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரீஃபிங்லயே வந்து ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க என்னன்னா, பாகிஸ்தான் ஒருவேளை இது ஃபுல் ஃபிளெஜ்ட் வாராக எடுத்துட்டு போறதுக்கான முயற்சிகளை எடுத்தால் அதற்கு நாங்களும் அதே அளவுக்கு ஃபுல் ஃபிளெஜ்ட் வாராக போவதற்கு தயார் என்று அந்த பெண் அதிகாரியே சொல்லியிருந்தாங்க. நீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த கப்பற்படையா இருக்கட்டும் ராணுவமா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே தாக்குனது யாருன்னா தீவிரவாத முகாம்களா இருக்கட்டும் அந்த தீவிரவாதிகள் தான். ஆனா எந்த பொதுமக்கள் மேலுமே வந்து எந்த தாக்குதல் நடத்தப்படல. ஆனா அங்க இருக்க ஆர்மி வந்து நம்ம பொதுமக்களை தான் தாக்குறாங்க. ஸோ நேரடியா சண்டை போட வக்கு இல்லாம இந்த பொதுமக்களை தாக்குறது, ஜம்மு காஷ்மீர்ல இருக்க நிறைய பொதுமக்கள் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுறதெல்லாம் வந்து உலக நாடுகளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இன்ன வரைக்கும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா இந்திய ராணுவம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் இந்தியர்களாகிய நாம் உறுதுணையாக நிற்க வேண்டிய நம்முடைய கடமை. நேற்றுக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய மிசைல்ஸ் 15 சிட்டிஸை டார்கெட் பண்ணி அடிக்க முற்பட்டாங்க. ஆனா நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக உறங்கி இருக்கோம் என்றால் அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்திய ராணுவம். ஒவ்வொரு மிசைலுமே இந்திய நகரங்கள் எதுமேலையும் விழாம அதை இன்டர்செப்ட் பண்ணி தாக்கி அழிச்சது இந்திய ராணுவம். அதனால்தான் கீப் காம் அண்ட் சப்போர்ட் இந்தியன் ஆர்மி, பிளைண்ட் சப்போர்ட், என்ன பண்ணாலும் சப்போர்ட். இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கிரிக்கெட்டர் ஒருத்தர் அம்பத்தி ராயுடு போட்ட ஒரு ட்வீட் ரொம்ப வைரல் ஆச்சு. ஆமா, அது எந்த அளவுக்கு வைரலா போயிருக்குன்னா, அவர் என்ன போட்டாரு, an eye for an eye makes the whole world blind. அது வார் வேண்டாம், அடிச்சா திருப்பி அடிப்பேன் அப்படி சொல்றதெல்லாம் எங்க போய் முடியும் எல்லாம் போட்டிருந்தாரு. அதுக்கு வந்த பேக்லாஷுக்கு இல்ல அது நான் என்ன சொன்னேன்னா பேட்ரியாட்டிக்கா இருக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம பீஸ் டாக்ஸும் பண்ணலாம் அப்படின்னு இருக்காரு. அதற்கு பிறகு அதுவும் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்ட்டு நான் வந்து இந்தியன் ராணுவத்தோட துணை நிற்கிறேன், இந்திய ராணுவம் தான் எல்லாமே அப்படின்னு கடைசி ஆயுதம் அவ்வளவுதானே, காலில் விழுகிறதான் கடைசி ஆயுதம், அந்த மாதிரி டக்குன்னு விழுந்துருவாங்க. நல்ல அட்லீஸ்ட் நான் என்ன சொல்றேன், அவங்க உணர்ந்தார் இல்லையா, அட்லீஸ்ட் பொதுவெளியில நம்ம செய்த தவறு என்று உணர்ந்தாரோ இல்லையோ சொல்றாருல்ல, அதுவே பெருசு. ஒரு சிலர் மாதிரி இப்போ ஏஆர் ரஹ்மான் ட்வீட் போட்டாரு, அவர் அப்புறமா டிலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. அவர் விளக்கம் கொடுக்கல, உண்மையை கொடுக்கல, ஒரு புறா அமைதி புறாவை பறக்க விட்டாரு. எல்லாருமே திட்டி தீர்த்ததுக்கு அப்புறமா அமைதி புறாவை டிலீட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி 54 இல்லாம இருக்கிறது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இது போன்ற ட்வீட்டை வந்து தவிர்த்து இருக்கலாம். ஏன்னா எவ்வளவு ஒரு ரெப்யூட்டட் கிரிக்கெட்டர்னு எல்லாருக்குமே தெரியும். பிசிசிஐ இவர் மேல ஏதோ நடவடிக்கை எடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அதான் நம்மளுடைய சேனல்ல தொடர்ச்சியாக இந்த வார் குறித்தான அப்டேட்டை நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். திஸ் நைட் இஸ் கோயிங் டு பி லாங் நைட். இந்த தாக்குதலுமே ஒரு ஷார்ட் டேர்மா இருக்க போதா, இல்ல மிட் டேர்மா, இல்ல லாங் டேர்மா போதா, ஒரு முழு வாராவே மாறப்போதா அப்படிங்கிற விஷயமே பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆமா, என்ன நடந்தாலுமே இந்தியா தன்னுடைய சாவரனிட்டியை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் செல்லும் என்று அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுடைய தரப்புல ஆஸ் சிட்டிசன்ஸாக நம்மளுடைய ராணுவத்திற்கு நம்மளுடைய பிரார்த்தனைகளை செஞ்சுப்போம். உங்களுக்கு இஷ்டதெய்வம் யாராகவே இருக்கட்டும், இஷ்டதெய்வத்தை வேண்டிக்கிட்டு ஜபம் பண்றவங்க ஜபம் பண்ணுங்க. இந்தியாவிற்காக நாம் அனைவரும் வேண்டிக் கொள்வோம். ஏன்னா இந்திய மக்களுக்கு நாம செய்யக்கூடிய என்ன மினிமம் எதாவது பண்ண முடியும், வேண்டிக்க முடியும் வீட்டுல.
அதை கண்டிப்பாக நம்ம செய்வோம். மீண்டும் அடுத்தடுத்த காணொலிகளில் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் தொடர்ச்சியாக கொடுக்க வரைக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் ஸ்டே டியூன். வணக்கம். வந்தே மாத்திரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.